ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் மரியாதை கோயிலில் கொடுக்குற முதல் மரியாதையை சாமுண்டீஸ்வரி வேண்டான்றதாங்க. அதனால் கார்த்திக்கு முதல் மரியாதையை பண்ணுறாங்க. அதை தான் இப்போ ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, காளியம்மா போலீஸ்க்கு போய்ட்டு வந்த சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக்கால் தான் வெளியில் வந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்திலே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது சிலம்பப்பட்டியில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இதுக்கு நானும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களோட தரப்பில் ஆட்களை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம காளியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, புத்திசாலித்தனமாக நல்ல சிலம்பம் தெரிஞ்ச கோல்டு மெடல் வாங்கின ஒரு ஆளை உள்ளே இறக்கிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆள் எல்லாத்தையுமே அடித்து தள்ளிடுறாரு. கடைசியில் தான் களறங்குறாரு கார்த்திக்கு. ஹீரோ என்ட்ரி ஆனாலே வெற்றி தாங்க மாதிரி அவனை அடித்து துவம்சம் பண்ணி சாமுண்டீஸ்வரி டீமை ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி எனக்கு இந்த முதல் மரியாதை வேண்டாம், நான் இவனால் தான் எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அந்த முதல் மரியாதை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கடைசி ஊர்க்காரங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி கார்த்திக்கே முதல் மரியாதையை கொடுத்துருவோம், சாமுண்டீஸ்வரி கொடுக்கறதுக்கு கார்த்திக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி கார்த்திக்கை முதல் மரியாதையை வாங்கிக்கிற சொல்கிறாங்க. கார்த்திக் அதை வாங்குவாரா இல்லையாங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.